ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே இன்வால்வ் ஆகும்போதும் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் டே ஒன் ஆஃப் இவ்வளோதான் மார்க்கெட்டிங் சீரிஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போதோ இல்லை வந்து ஃபேஸ்புக் பார்க்கும்போதோ இல்லை யூடியூப்பில் பார்க்கும்போதோ இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய ஆஃபர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து போஸ்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நீங்கள் எது பண்ணாலும் சரி, அதை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸிங் இன்டர்நெட் மூலமாக நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா அது பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் பேனர்ஸு, நியூஸ் பேப்பர் ஆட்ஸு, ஸோ இதை தாண்டி இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ரெண்டாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், வெப்சைட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நான் ஃபாலோ பண்ணிக்கங்க.